Praise the Lord. நல்லா இருக்கீங்களா? லூக்கா 6ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனம் கடைசி 3 வரி சொல்லுகிறது, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் யாரை குறிக்கிறது அப்படின்னா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்யறாராம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சமீபத்துல ஒரு பிரதர் நான் மீட் பண்ணேன். அந்த பிரதர் சொன்னாரு, பிரதர் ரொம்ப கோபமா எரிச்சலா வருது பிரதர். அது எப்படி பிரதர்? அவங்க நன்றி இல்லாம இருக்கிறாங்களே, கொஞ்சம் கூட நன்றி இல்ல பிரதர், துரோகிங்க பிரதர், நான் எப்படி அவங்களுக்கு நன்மை செய்யட்டும் அப்படின்னு சொல்றேன். அப்போ நான் ஒண்ணு சொன்னேன், நீங்க பெயர் கிறிஸ்தவரா இல்ல ஏசப்பாவுடைய பையனான்னு சொல்லி நான் கேட்டேன். இன்னைக்கு நீங்களும் சிந்திச்சு பாருங்க, நானும் சிந்திச்சு பாக்குறேன். பெயர் கிறிஸ்தவர்களா இருப்போமானா நம்ம யாருக்கும் நன்மை செய்ய வேண்டாம், குறிப்பா நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும். ஆனா ஏசப்பாவுடைய பையனும் பிள்ளையா நம்ம இருப்போமானால் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். குறிப்பா யாருக்கு? துரோகிகளுக்கும் நன்றி இல்லாதவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். அப்படி செஞ்சாதான் கர்த்தருடைய வருகையில நாம் காணப்பட வேண்டும். எந்த சபைக்கு வேணா நம்ம போயிருக்கலாம், எப்பேற்பட்ட ஊழியத்தை வேணா செய்யலாம்.